Hi, hello students, welcome to Pudiyugam Academy. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஜியாகிரஃபியில் 10th ஸ்டாண்டர்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் யூனிட் இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்மா அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உடனடியாக வந்து சேரும். நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் கோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட். ஓகேங்களா? உலகிலேயே வந்துட்டு 7வது பெரிய நாடு அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2nd லார்ஜஸ்ட் இன் ஏஷியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.4% ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. ஸோ உலகளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பரப்பளவு அது வந்துட்டு பர்சன்டேஜில் விகிதத்தில் சொல்லும்போது 2.4%. ஓகேங்களா? ஸோ நிலப்பரப்பு வந்துட்டு 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஜியாகிரஃபி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் அப்படின்ட்டு இருக்காது. எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டாஸாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். ஸோ இந்தியாவுடைய நீர் எல்லை எவ்வளோன்னா 15,200 கிலோமீட்டர்ஸ்மா. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்டியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது. அதாவது வடமேற்கில் பாகிஸ்தான், அப்புறம் ஆப்கானிஸ்தானோட வடக்கில் வந்துட்டு சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நில எல்லைகள். சரிங்களா? ஸோ இந்த நில எல்லைகளில் வந்துட்டு லாங்கஸ்ட் பார்டர் எது, ஷார்ட்டஸ்ட் பார்டர் எதுன்னு கேட்பாங்க. லாங்கஸ்ட் பார்டர் வந்துட்டு பங்களாதேஷோட ஷேர் பண்ணுறோம், 4,156 கிலோமீட்டர்ஸ். நான் அண்டர்லைன் பண்ணுற எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கைஸ். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. நீளமான எல்லை. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் பார்டர் எது அப்படின்ட்டு கேட்பாங்க. குறுகிய எல்லையா எந்த கண்ட்ரியோட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய கோஸ்டல் லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? So total length of the coastal line, அதாவது இன்க்ளூடிங் த ஐலாண்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸும் சேர்த்து, அதாவது நம்ம அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீவுகளையும் சேர்த்து இந்தியாவுடைய கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு 7,516.6 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஓகேவா? ஸோ ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் பிரிக்கிறது பார்க் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் த வேர்ல்ட். ஸோ இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஸோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் இந்த பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஸ். அமைவிடம். ஸோ இந்தியாவோட லாட்டிடியூட்ஸ், லாங்கிடியூட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்தியா வந்துட்டு உலகளவில் வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதால நார்த் ஈஸ்ட். அந்த லாட்டிடியூட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நார்த் சவுத் பிடிக்கும், லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா வந்துட்டு வெஸ்ட் ஈஸ்ட் பிடிக்கும். சரிங்களா? ஸோ இந்தியா வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்மெலியன் பாயிண்ட் ஒரு இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளில் இருக்குமா. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், நிக்கோபார் தீவுகளில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இந்தியாவின் தென்கோடி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் தென்கோடி பகுதி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு எங்கே இருக்குன்னா கேப் காமரின், கன்னியாகுமரியில் வந்துட்டு இருக்குது. நார்த்தன் பாயிண்ட் வந்துட்டு இந்திரா கால். சரிங்களா? சதர்ன் பாயிண்ட் கேப் காமரின், நார்த்தன் பாயிண்ட்னா இந்திரா கால். சரிங்களா? மறந்துடக்கூடாது.
நெக்ஸ்ட் ஸோ நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா, வடதெற்கு ஓகேங்களா, வடதெற்கு எக்ஸ்டென்ட் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. வடக்கே லடாக்ல இருந்து இந்திராகால் அதான் தெற்கு கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர்ஸ் சரிங்களா. இந்திராகால் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துட்டு இருக்கு. இதே வந்துட்டு ஈஸ்ட் வெஸ்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 2933 டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரை வந்துட்டு இருக்கு. அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சரோட இது நோட் பண்ணிக்கோங்க, 23 degrees 13 minutes நார்த். ஸோ இதான் கண்ட்ரியை ரெண்டாக டிவைட் பண்ணுது. கைஸ் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன் பார்த்துக்கோங்க, 82 degrees 30 minutes ஈஸ்ட் லாங்கிட்யூட். மிர்சாப்பூர் வழியாக தான் வந்துட்டு இது பாஸ் ஆகுது. ஸோ ஐஎஸ்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5.30 hours வந்துட்டு ஹெட்டாக இருக்கும் கிரீன்விச் டைமுக்கு. டிஜினும் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஆந்திர பிரதேஷில் இருக்க தலைநகரம் வந்துட்டு அமராவதி நகரம். ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அப்படின்னா தெலுங்கானா மாநிலங்கள்ல ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க 10 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நான் மேஜர் பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன பிசியோகிராஃபிக் இருக்குன்னா நார்த்தன் மவுண்டன்ஸ், வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் 1 by 1 இதுக்கு கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ வடக்கு மலைகள் அப்படின்னும் போது நார்த்தன் மவுண்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ உலகிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளமையான, அதாவது யங்கெஸ்ட் அண்ட் லாஃபியஸ்ட்னு சொல்லுவாங்க. லாஃபியஸ்ட்னா மிக உயரமான அப்படின்னு அர்த்தம். யங்கெஸ்ட்னா இளமையான மலை வந்துட்டு எது அப்படின்னா இமயமலை தான். இமயமலையை தான் வந்துட்டு நார்த்தன் மவுண்டன்ஸ் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லுவாங்க. அது இன்னுமே வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால தான் அது யங்கெஸ்ட் மவுண்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. Pamir Knot is called as roof of the world, connecting the link between Himalaya and the Central Asia. ஏஷியாவையும் இமாலயாவும் இணைக்கிறது வந்துட்டு இந்த பாமேர் நாட் தான். அதை வந்துட்டு உலகின் கூரை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இமாலயா அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் விச் மீன்ஸ் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ, பனி உறைவிடம்னு அர்த்தமா. அது ஒரு சமஸ்கிருத மொழி. ஸோ நார்த்தன் மவுண்டன்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு 3 டிவிஷன்ஸ் இருக்கு. பிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒன்றா பார்த்துருவோம். அண்ட் ஓல்டஸ்ட் மவுண்டன் எது அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது பழமையான மலைத்தொடர் எது இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு ஆரவல்லி மலைத்தொடர், அது பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் திபெத் பீடபூமியில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் திபெத்தில் இதோடைய பரவல் அதிகமாக இருக்கிறதால இதை திபெத்திய இமயமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ் இமயமலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஏரியா வந்துட்டு 40 கிலோமீட்டர் வைடாக இருக்குமா. வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர்ஸ் வைடாக இருக்குது ஓகேங்களா. வெஸ்டர்னில் நிறைய இருக்குது. அண்ட் தெற்திசையுடைய படிவங்கள் வந்துட்டு இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இமாலயா வந்துட்டு இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸில் என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சஸ்கர், லடாக், கைலாஷ், காரக்கோரம்ன்ற பகுதிகள்லாம் டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கு. நெக்ஸ்ட் இமாலயாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் இமாலயாஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு தெற்திசையோடைய மாசஸ், அதாவது தெற்திசையுடைய படிவங்கள்னால ஆரம்பிக்கப்பட்ட தெற்திசையோட படிவங்கள்னால ஃபார்ம் ஆனதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. தெற்திசையோடைய அப்லிஃப்ட்மெண்ட் தான் வந்துட்டு இமாலயாஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த டிவிஷன் ஓகேங்களா. இந்த இமாலயாஸ் டிவிஷன்லேயும் 3 இருக்குது. கிரேட்டர் இமாலயாஸ் ஹிமாச்சல், லெசர் இமாலயாஸ் ஹிமாச்சல், அவுட்டர் இமாலயாஸ் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இமாத்ரி பார்த்துடலாம். இதுக்கு பேர் கேட்பாங்க. கிரேட்டர் இமாலயாஸ்க்கு பேர் என்ன? இமாத்ரி சரிங்களா. ஸோ அதோட வித் பார்த்துக்கோங்க. எல்லாமே 1 by 1 பாயிண்ட்ஸ் மாதிரி தான். அதோட ஹைட் 6000 மீட்டர்ஸ் ஓகேங்களா.
கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல மழைப்பொழிவு கம்மியா இருக்குமா, ஸோ லெஸ்ஸர் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன பீக்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாச்சலில தான் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் அதோட ஹைட் என்னன்னு கேட்கலாம். கஞ்சன்ஜங்காவும் ஹிமாச்சலில தான் இருக்கு. அண்ட் ஹிமாச்சலில் என்னென்ன கிளேஷியர்ஸ் இருக்கு, பனிப்பாறைகள் இருக்குன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் கிளேஷியர்ஸ்லாம் இருக்குமா. Do you know இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். வேர்ல்டுலேயே 14 ஹையஸ்ட் பீக்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த 14 ஹையஸ்ட் பீக்ஸ்ல ஹிமாலயாஸ் மட்டும் எவ்வளோ இருக்கு, ஹிமாலயாஸ் மட்டும் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுதுன்னா 9 பீக்ஸ் ஹோல்ட் பண்ணுது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அது இமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஹைட் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் 3700 to 4500 மீட்டர். அதோட வித்து 80 கிலோமீட்டர். சரிங்களா. அண்ட் இதில் வந்துட்டு என்னென்னலாம் பிளேசஸ் இருக்கு, ஷிம்லா இருக்கு, டார்ஜிலிங் இருக்கு, நைனிதால், ஆல்மோரா இதெல்லாம் வந்துட்டு இருக்குமா. ஓகேங்களா. அவுட்டர் ஹிமாலயாஸ் ஷிவாலிக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் அசாம் வரைக்கும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மணல் திட்டுகளால் ஃபார்ம் ஆனது தான் இது. இமாலயன் ரிவர்ஸ்ல இருந்து வர டெப்ரிஸ், அதாவது மணல் திட்டுக்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு ஃபார்ம் ஆனது தான் வந்துட்டு இந்த வெளி இமயமலை, படிவங்களால ஃபார்ம் ஆனது இந்த வெளி இமயமலை அல்லது ஷிவாலிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஹைட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸ்டில் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது வித். வெஸ்ட்டில் தான் வந்துட்டு நிறைய 50 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சுமா. ஓகேங்களா. அதாவது ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் தான் வந்துட்டு ஷிவாலிக்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் பூர்வாச்சல் குன்றுகள் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஹிமாலயாஸ்ல ஈஸ்டர்ன் பிளேஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் நிறைய வந்துட்டு இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க பூர்வாச்சல் ஹில்ஸில். அண்ட் மோஸ்ட்லி இந்த காரோ, காசி, ஜெயின்டியா ஹில்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய ரெயின்ஃபால் வரக்கூடிய பிளேசஸாக. ஸோ அது எல்லாமே பூர்வாச்சல் ஹில்ஸில் தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை வந்துட்டு கொடுக்குது. அண்ட் ஒரு நேச்சுரல் பேரியர், இயற்கை அரணா அமைது. வற்றாத நதிகளுக்கு பிறப்பிடமா இருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் வந்துட்டு வற்றாத நதிகள். நெக்ஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட், முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. அண்ட் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா புனித தலங்கள், அமர்நாத், கேதார்நாத், இந்த மாதிரி பத்ரிநாத், இந்த வைஷ்ணவி தேவி கோவில்கள், இந்த மாதிரி புனித தலங்கள்லாம் இருக்குது. வன பொருட்கள் சார்ந்த தொழில்களுக்கு மூலப்பொருட்கள் கொடுக்குது. மத்திய ஆசியாவிலேருந்து வீசும் குளிர் காற்றை தடுத்து இந்தியாவை வந்துட்டு பாதுகாப்பாக வைக்குது. அண்ட் நிறைய பல்லுயிர் மண்டலங்கள் இருக்குது, பயோடைவர்சிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் நார்தர்ன் பிளேன்ஸ் பார்த்துடலாம். வடபெரும் சமவெளிகள். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கங்கா, பிரம்மபுத்திரா அந்த ரிவர்ஸால் வந்துட்டு கொண்டு வரப்பட்ட டெப்ரீஸாக இருக்கட்டும், டிஸ்பேச்சஸாக இருக்கட்டும், அதனால் ஃபார்ம் ஆனது தான் நார்தர்ன் பிளேன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதோடைய லென்த் பார்த்துக்கோங்க, வித் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ அந்த நார்தர்ன் பிளேன்ஸ்லேயே 4 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாபர் பிளேன், பாபர் சமவெளி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இமாலயாஸ்ல இருந்து நிறைய ரிவர்ஸ் இருக்குல்லம்மா, அந்த ரிவர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா படிய வைக்கப்பட்ட மணல்கள் மற்றும் நிறைய படிவுகளால் ஆனதான் இந்த பாபர் சமவெளி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்ட் இது 8 to 15 கிலோமீட்டர்ஸ் வைடர். நெக்ஸ்ட் தாரை டிராக்ட். ஸோ இது அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட ஒரு படிவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நிறைய ஃபாரஸ்ட் வந்துட்டு, காடுகள் வந்துட்டு இதில் வளர முடியும். வன விலங்குகள் வாழ்வதற்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு ஏற்ற ஒரு பிளேஸ்மா. ஓகேங்களா. ஸோ தாரை டிராக்டியா இது போதும். பாங்கர் பிளேன்ஸ். ஸோ இந்த பாங்கர் பிளேன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய வண்டல் மண் இருக்கும், ஓல்டர் அலுவியம்ஸ் இருக்கும். சரிங்களா.
இது வந்துட்டு ரொம்பவே அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல், விவசாயத்திற்கு யூஸ்ஃபுல். இந்த காதர் பிளேன்ஸ்ல நியூ அலிவியம் இருக்கும்மா, இதுதான்மா. இதுதான் பாங்கருக்கும் காதருக்கும் வந்துட்டு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓல்ட் அலிவியம்னா பாங்கர், நியூ அலிவியம்னா காதர் பிளேன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெல்டா. ஸோ கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டெல்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயர் நிலப்பகுதியை சார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்லாண்ட்ஸை. அண்ட் சதுப்பு நிலப்பகுதி மார்ஷி லேண்ட்ஸை பில்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் சமவெளி பார்த்துடலாம். ராஜஸ்தான் இந்த மாதிரி பஞ்சாப் இந்த மாதிரி சமவெளிகள்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராதுன்னா பட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ராஜஸ்தான் அப்படின்னாலே வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்குது. சரிங்களா. ஸோ வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் தான் 2/3 ஆஃப் ராஜஸ்தான் வந்துட்டு கவர் பண்ணுது. தார் டெசர்ட் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெசர்ட்டை வந்துட்டு மருஸ்தாலி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செமி டெசர்ட்டை பாங்கர் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இது கிரேட் இந்தியன் டெசர்ட்க்கு நார்த்தில் இருக்கு. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராது பட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்கம்மா, ஜஸ்ட் படிச்சு விடுங்க போதும். கங்கா பிளேன்ஸ், பிரம்மபுத்திரா பிளேன்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க போதும், வேற எதுவும் பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் பெனிசுலார் பிளாட்டூஸ். தீபகற்ப பீடபூமிகள்னு சொல்லுவாங்க. சவுத் ஆஃப் நார்த்தன் பிளேன்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். நார்த்தன் பிளேன்ஸ்க்கு சதர்ன் சைட்ல இருக்கிறது தான் பெனிசுலார் பிளாட்டூ, 16 lakh square kilometer. ஓகேங்களா. அண்ட் இதுல ஹையஸ்ட் பீக் எதுனா ஆனைமுடி. அதோட ஹைட் வந்து 2695 meters. ஆனைமலையில லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஆனைமலையில ஆனைமுடி இருக்கு. அதுதான் பெனிசுலார் பிளாட்டூலயே ரொம்ப உயர்ந்த சிகரம்னு சொல்றாங்க. சரிங்களா. நர்மதா வந்துட்டு பாத்தீங்கன்னா பெனிசுலார் ரீஜனை 2ஆ பிரிக்குது. சரிங்களா. அது என்ன மேம் 2ஆ பிரிக்குது? நார்த் வந்துட்டு சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சவுத்தை வந்துட்டு டெக்கான் பிளாட்டூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் அதனாலே நார்த் ஆஃப் நர்மதா, நார்த் ஆஃப் ரிவர் நர்மதா, நார்த்தன் கிரேட் பிளேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். சென்ட்ரல் ஐலாண்ட்ஸில் புருஷிகான்ற பகுதி 1722, இதுதான் ஹையஸ்ட் பீக் இன் திஸ் ரேஞ்ச். சென்ட்ரல் ஐலாண்டோட வெஸ்டர்ன் பார்ட்டை மால்வா பிளாட்டூன்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மால்வா பிளாட்டூவில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது முந்தல்கண்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகுது பகேல்கண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டூ இருக்கு. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டூ அப்படின்னா ஜார்க்கண்ட் இந்த பிளேசஸ்லாம் இங்கே தான் இருக்கு. டெக்கான் பிளாட்டூ. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்துட்டு இருக்கும். சரிங்களா. கன்னியாகுமரி, ராஜ்மஹால் ஹில்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சேர்க்குது. அண்டு இது போதும். அண்ட் இதோட ஹைட் மட்டும் பார்த்துக்கோங்க, 500 to 1000 meters above the sea level டெக்கான் பிளாட்டூ வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், கோஸ்டல் பிளேன்ஸ், ஐலாண்ட்ஸ் பற்றிலாம் பார்த்துடலாம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ பெனிசுலார் பிளாட்டோட வெஸ்டர்ன் ஏரியா தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நார்தர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் சையத்ரின்னு சொல்லுவாங்க. இது பார்த்துக்கோங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூர்வாத்ரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு தொடர்ச்சியானது, கண்டினியூஸ்.
ஈஸ்டர்ன் காட்ஸ் நாட் கண்டினியூஸ். நீங்கள் கம்பேர் பண்ணி தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு தான் நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கணும். நான் பிபிடி எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், இதுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கோஸ்டல் பிளேன்ஸ், அதில் வந்துட்டு வெஸ்ட்டு ஈஸ்டர்ன் 2 இருக்குது. ஜியாகிரஃபி வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டாட்டிக் டேட்டா தான் இருக்கும் நம்ம படிக்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து அரேபியன் சீக்கு நடுவில் வந்துட்டு இருக்கிறது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். ஓகேங்களா, அதோட விட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கோஸ்டலாக இருக்கு. Yeah, shallow lagoons and backwaters are called as kayals and tellies. Vembanad is a famous backwater lake found in this region. So Vembanad எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ல தான் இருக்கு. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன், இப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் தான் நான் என்ன சொன்னேன், வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் அரேபியன் சீன்னு சொன்னேன்னா, ஈஸ்ட்னா அப்படியே பே ஆஃப் பெங்காலுக்கு போயிடும். சரிங்களா, ஸோ இதில் என்ன, சீர்கா லேக் ஒடிஷாவில் இருக்கிறது வந்துட்டு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் தான். கொல்லேரூர், புலிகேட் லேக்கு. புலிகேட் லேக் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் வந்துட்டு இருக்கு. தீவுகள், ஐலாண்ட்ஸ், ஸோ அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்தமான் நிக்கோபார்க்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 572 சப் ஐலாண்ட்ஸ் இருக்குமா. லக்ஷதீப்குள்ளேயே 27 ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்தமான் நிக்கோபார்ல ஒரு ஆக்டிவ் வால்கனோ, அது பேர் ஆக்டிவ் வால்கனோ, அது எங்க இருக்குன்னா பேரன் ஐலாண்ட்ல வந்துட்டு இருக்கு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அதோட ஏரியா என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்னு பார்த்துக்கோங்க. அதோட நிர்வாக தலைநகரம் எதுன்னு பார்த்துக்கோங்க. போர்ட் பிளேயர் தான். ஓகேங்களா, அந்தமானையும் நிக்கோபாரையும் செப்பரேட் பண்ணுற சேனல் எதுனா 10 டிகிரி சேனல். சரிங்களா, சதர்ன் டிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லக்ஷதீப் ஐலாண்டு அதோடைய ஏரியா 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதோட கேபிட்டல் காவரெட்டி, அதை பார்த்துக்கணும். மால்தீவ்ஸையும் லக்ஷதீப்பையும் பிரிக்கிறது என்ன சேனல், 8 டிகிரி சேனல், அதை வந்துட்டு பார்க்கணும். ஸோ பிட் ஐலாண்ட், இதில் வந்துட்டு ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. லக்ஷதீப் அப்படின்ற பேருக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கெட்டிவ், மினிகாய், அமின்தீவின்னு இருந்தது. அந்த லக்ஷதீப்பை எப்போ மாற்றினதுன்னு பார்த்துக்கணும். 1973 தான் மாற்றிருக்காங்க. சரிங்களா, ஆஃப்ஷோர் ஐலாண்ட்ஸ் தேவையில்லாமா, நீங்கள் ஜஸ்ட் இதில் 2 இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்துக்கிட்டாலே தட்ஸ் மோர் தென் எனஃப். ட்ரைனேஜ் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம்னு ஒன்றும் இல்லாமல் ரிவர்ஸ் தான். சரிங்களா, ஸோ ரிவர்ஸில் வந்துட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனிசுலா ரிவர்ஸ்னு 2 இருக்குது. ஹிமாலயாஸில் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. பெனிசுலாரில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி. ஓகேங்களா, ஸோ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் தான் பெரினியல் ரிவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, எங்கேருந்து உதயமாகுதுன்னு பார்க்கணும். கைலாஷ், டிபெட், மன்சோர்வர். அதோட லென்த்து இது ஆல் ஓவர் த வேர்ல்ட். பட் இந்தியாவில் எவ்வளோன்னு பார்த்துக்கணும், 709 தான். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கும், அதோட ட்ரிபியூட்டரிஸ், துணை ஆறுகள் என்னென்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கங்கா ஸ்கொயர் ஏரியா பார்த்துக்கோங்க. கங்கா உதயமாகும்போது பாகீரதின்னு சொல்றாங்க. எங்க இருந்து உதயமாகுது லொகேஷன், கங்கோத்ரி கிளேஷியர், உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட், உத்தரகண்ட்ல இருக்கு. அதோட லென்ஸ் பார்த்துக்கணும், அதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்த்துக்கணும். கண்டா, கோசி, காக்ரா, யமுனா. யமுனா தான் வந்துட்டு கங்காவோட லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பங்களாதேஷ்ல கங்காவை பத்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்கம்மா. நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா, எங்க இருந்து லொகேஷன், செமயுங்டன் கிளேஷியர், கைலாஷ் ரேஞ்ச், மன்சோரவர் லேக், டிபெட். ஓகேங்களா, ஸோ இதோட லென்த் 2900, பட் இந்தியாவில் 900 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடுது. ஸோ இந்தியாவில் எங்கேருந்து என்டர் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் திஹாங் அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து என்டர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்த்துக்கணும்.
பிரம்மபுத்திராவை பங்களாதேஷ்ல ஜமுனான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது இம்பார்ட்டன்ஸ். அதே பங்களாதேஷ்ல பிரம்மபுத்திரா ஆறும் கங்கா ஆறும் இணைந்ததுக்கு அப்புறம் அதை மேக்னான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பெனிசுலா ரிவர்ஸ், இதெல்லாம் நான் பெரினியல் ரிவர்ஸ். சரிங்களா? அதான் பெனிசுலா ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலயே வெஸ்ட் சைட் ஃப்ளோயிங், ஈஸ்ட் சைட் ஃப்ளோயிங் இருக்கு. வெஸ்ட் ஈஸ்ட் பார்த்தோம்னா கிழக்கு பக்கம் மகாநதி எங்கிருந்து உதயமாகுது? சிஹாவா, ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட், சத்தீஸ்கர், ஒடிஷால, சத்தீஸ்கர்ல இருந்து உதயமாகுது. அதோட ஃப்ளோ பாய்ச்சல் அதிகமா இருக்கிறது ஒடிஷால. அதோட லென்ஸ் அண்ட் அதோட ட்ரிபியூட்ரிஸ் பார்க்கணும். கோதாவரி லாங்கஸ்ட் ரிவர் சொல்லியிருக்காங்க, லென்த் பார்த்துக்கோங்க. அதர் நேம் ரிதகங்கா. இது எங்கேருந்து லொக்கேட் ஆகுது அப்படின்னா நாசிக் ஆஃப் மகாராஷ்டிரால இருந்து. பட் அதோட பாய்ச்சல் அதிகமாக இருக்கு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அண்ட் அகைன் ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துக்கோங்க. கிருஷ்ணா மகாபலேஸ்வரர் ஆஃப் மகாராஷ்டிரால இருந்து வருது. ஓகேங்களா? ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துக்கோங்க. தட்ஸ் காவேரி, தலக்காவேரி, குடகு ஹில்ஸ், கர்நாடகா. அதோட லென்த் 800 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? இது தக்ஷின் கங்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. கர்நாடகால ரெண்டா பிரியுது கைஸ். ஓகேங்களா? ரெண்டா பிரிஞ்சுதான் ஸ்ரீரங்கம் அண்ட் சிவசமுத்திரம் அப்படின்னு 2 ஐலாண்ட்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது மட்டும் காவேரி ஆற்றோடைய அந்த பாய்ச்சல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்விஸ்டடா இருக்குமா? ஓகேங்களா? வளைஞ்சு போற மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ல 2 சேனல்ஸா பிரிது. கொலரோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு காவேரி. வெஸ்ட் ஃப்ளோயிங் நர்மதாமா, அது எங்க இருந்து லொகேஷன்னா அமர்கண்டக் பிளாட்டோ, மத்திய பிரதேஷ். ஸோ அதோட ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துக்கோங்க. தட்ஸ்னா தப்தியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். பட் பெட்டூல் டிஸ்ட்ரிக்ட் இங்க இருந்து உதயமாகுது. ஸோ சவுத் இந்தியன் ரிவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஷார்ட் அண்ட் நேரோயா, நான் பெரினியல். ஸோ இதெல்லாம் தான். சரிங்களா? இதை அப்படியே நான் உங்களுக்கு இப்போ தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் கடகட அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 7வது பெரிய நாடு, ஆசியாவிலேயே 2வது. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட எல்லைகள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், பார்டர்ஸ், லாங்கஸ்ட் பார்டர், ஷார்டஸ்ட் பார்டர், யார் கூட வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வித் ஐலாண்ட்ஸ்னா அந்த கடற்கரையுடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. இது தேவையில்லை. அமைவிடம் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் எவ்வளோ. அண்ட் நார்த் சவுத் எவ்வளோ இருக்கு, வெஸ்ட் ஈஸ்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்துட்டு பார்த்துக்கணும். இந்திய திட்ட நேரம் இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேம்மா. ஓகேங்களா? மிர்சாப்பூர் தலைநகரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கைஸ் இது எல்லாத்தையுமே. ஓகேங்களா? வடக்கு மலைகள், ஜான்ஸ் இமயமலை. ஸோ அதோட வித்து அது எங்கே அதிகமாக இருக்குது, அங்கே என்னெல்லாம் வந்துட்டு பிளேசஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தட்ஸ் இனஃப். ஓகேங்களா? எஸ் சரி, ஹிமாலயாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆறுகளுமே எவ்வளோ நீளம், அதுல இந்தியாவில் எவ்வளோ நீளம், சாரி வேர்ல்ட் லெவலில் எவ்வளோ நீளம், அண்ட் இந்தியாவில் அந்த ஆறோட எவ்வளோ நீளம் அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இது கோதாவரி தான் இந்தியாவில் மிகவும் நீளமான ஆறு. இது எல்லாமே சொல்லியிருக்கேன். எஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு கைஸ். ஓகே, புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம்.
ஸோ நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா எதுமா? ஸோ வடக்குல இருந்து தெற்கு எல்லை எவ்வளவு வந்துட்டு தூரம்னு கேட்குறாங்க. சாரோ ஆஃப் பீகார் எது? பீகாரின் துயரம்னு சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கோசியை தான் சொல்லுவாங்க. கோசி டேம், சாரி கோசி ரிவர். landmass covered by sea on 3 sides. ஸோ 3 பக்கமுமே வந்துட்டு கடலால சூழப்படுறதை வந்துட்டு நாம பெனிசுலார்னு சொல்லுவோம். பார்க் ஸ்ட்ரெய்ட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னா செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா ஆனைமுடி, ஆனைமலையில இருக்கு. ஓல்ட் அலுவியம்ஸ்னா வந்துட்டு அது என்னதுமா? பாங்கர். நியூ அலுவியம்னா காதர். புலிக்காட் லேக் எங்க இருக்கு? தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. சாங்போன்றது பிரம்மபுத்திராவோட பேரு திபெத்ல. கரெக்டா? நியூ அலுவியம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காதர்.